வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் நம்ம பார்க்க போகிறது துபாயில் ரொம்பவும் ஃபேமஸான குனாஃபா சாக்லேட். வீட்டிலேயே எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. அதோட டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா, வெண்ணெய், டார்க் சாக்லேட், மில்க் மேட் அண்ட் சேமியா. இவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பிஸ்தாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சி ஜாரில் எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே மில்க் மேட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு இந்த அரைச்ச பிஸ்தா விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். டபுள் பாயில் மெத்தடில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை சும்மா அங்கங்கே போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட்டை மோல்டில் சேர்த்துடலாம். இப்போ இது மாதிரி மோல்டில் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சேமியாவை ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம். ஈவனாக இது மாதிரி நம்ம ரெடி பண்ண குனாஃபாவை வச்சாச்சு. இப்போ இது மேலேயே மறுபடியும் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். மெல்ட் பண்ணதை ஈவனாக. இப்போ இது மாதிரி ஈவனாக பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம குனாஃபா சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோல்டிலேருந்து எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்ம குனாஃபா சாக்லேட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.